அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பார்க்க போறது NCERT சிலபஸ் கிளாஸ் 6th बाल राम कथा चैप्टर 4 राम का वनगमन. अதாவது ராமரினுடைய வனவாசம். कोट भवन के घटनाक्रम की जानकारी बाहर किसी को नहीं थी. मालूम नहीं थी. அதாவது அரண்மனையில் நிகழக்கூடிய அந்த நிகழ்வுகள் எதுவுமே வெளியில யாருக்குமே தெரியாது. यद्यपि सभी सारी रात जागे थे. ஆனா எல்லாருமே இரவு முழுவதும் விழிச்சிட்டு இருந்தாங்க. कैकेयी अपनी जिद पर अटी हुई. கைகேயி தன்னுடைய அந்த நிலையில உறுதியாக இருந்தார். அவர்களுக்கு இடையில் நிகழ்ந்த எதுவும் வேற யாருக்கும் தெரியாது. राजा दशरथ ये समझाते हुए नगरवासी राज्याभिषेक की तैयारी करते थे. राजा दशरथ ये समझाते हुए राजा दशरथर கைகேயிக்கு புரிய வச்சுக்கிட்டே இருந்தார். நகர்வாசி ராஜ்யாபிஷேகி கா தயாரி கர்த்தே தி. இந்த பக்கம் நகரத்து மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ராமனுக்கு நடைபெறவிருக்கிற ராஜ்யாபிஷேகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துகிட்டு இருந்தாங்க. குரு வசிஷ்டருக்கு ஆங்கோங் மே பி நீந்து நஹி. குரு வசிஷ்டரின் கண்களிலும் சிறிது கூட தூக்கம் இல்லை. ஆகிர் ராம் கா அபிஷேக். கடைசியில நடக்க போறது என்னது, ராமனினுடைய பட்டாபிஷேகம். दिन चढ़ते के साथ चहल पहल और बढ़ गई. நாளானது போய்கிட்டே இருக்கிறது, அதோட அரண்மனையினுடைய அந்த ஏற்பாட்டு வேகம் அதிகமாயிருக்கு. हर व्यक्ति शुभ घड़ी की प्रतीक्षा में. ஒவ்வொரு மனிதனும் அந்த சுப வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ராவணியினுடைய பட்டாபிஷேகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மகாமந்திரி சுமந்திர குச் அசஹஜ். மகாமந்திரி சுமந்திர கொஞ்சம் சங்கடமா ஃபீல் பண்றாங்க. மகரிஷி கே பாஸ் ஆயி. மகாமந்திரி என்ன பண்றாரு, மகரிஷி பக்கத்துல, அதாவது குரு வசிஷ்டர் கிட்ட வர்றாரு. दोनों ने महाराज के बारे में चर्चा की. ரெண்டு பேரும் மகாராஜாவை பத்தி பேசுறாங்க. पिछली शाम से किसी ने महाराज को नहीं देखा था. அதாவது முந்தைய மாலையில இருந்தே மகாராஜாவை யாருமே பார்க்கல. कुछ लोगों के लिए इसका कारण आयोजन की व्यस्तता थी. சில பேர் இதுக்கான காரணத்தை என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அந்த நிகழ்வு நடக்குது இல்லையா, அந்த நிகழ்வு ஏற்பாடுகள்ல இருக்கிறாங்க. மகரிஷினே சுமந்திராக்கோ ராஜ்பவன் பேஜா. மகரிஷி கடைசியில என்ன பண்றாரு, சுமந்திரா அதாவது மகாமந்திரியை ராஜ்பவனுக்கு, ராஜ் பேலஸ்க்கு அனுப்புறாரு. சமய தேஜி பீத் ரஹாத்தா. ஏன்னா அரசரை யாரும் பார்க்கல, என்ன நடக்குதுன்னு தெரியல, எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்குது. அரசரும் அந்த ஏற்பாட்டுல தான் இருக்கிறாங்கன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சோ கடைசியில ஏதாவது ஒரு முடிவு தெரியணும் இல்லையா, அதனால மகரிஷி என்ன பண்றாரு, மகாமந்திரிய பேலஸ்க்கு அனுப்புறாரு. சமய தேஜி சே பீத் ரஹாத்தா. நேரம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருந்துச்சு. சுப கடி நிகட் ஆ ரஹி. விடியற்கால வேலை நெருங்கி கொண்டிருந்தது. சாரி தயாரியா ஹோச்சுக்கி. அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்திருந்தன. கேவல் மகாராஜுக்கா ஆனா ஷேஸ்தம். மகாராஜ் மட்டும்தான் வரணும், மத்த எல்லாமே முடிஞ்சிச்சு. சுமந்திர தற்கால் ராஜ்பவன் போயிடுச்சு. சுமந்திர மகாமந்திரி சுமந்திர விடியற்காலையிலேயே உடனடியாக ராஜ்பவனுக்கு, மாளிகைக்கு போய் சேர்ந்துட்டார். கைகேயி கே மஹல் கி சீடியா சடத்தே ஹுயே. கைகேயினுடைய பேலஸின்
படிகளில் ஏறிக்கொண்டே சுமந்திரக்கோ ஏக் அஞ்சான் डर ने घेर लिया. ஏறிக்கொண்டு இருந்த அந்த படிகளில் ஏறிக்கொண்டிருந்த மகாமந்திரிக்கு ஒருவித இனம் புரியாத ஒரு பயம் வந்து அவருக்குள்ள வந்து வியாபித்துக் கொண்டிருந்தது, சூழ்ந்து கொண்டிருந்தது. அந்தர் பகுஞ்சே, மாளிகைக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. தேக்கா, பார்க்கிறாரு, மகாராஜா பலங்கு பர் படைகள். மகாராஜா படுக்கையில கிடக்குறாரு. பீமார், பீம்ஹீன், முடியல அவருக்கு. ரொம்ப வந்து ஒரு பரிதாபமா இருக்கிறாரு. சுமந்திரா கா மன் ஆம்புத்தே हुए கைகேயி ने कहा. மாமந்திரி சுமந்திராவினுடைய மனநிலையை புரிந்து கொண்ட கைகேயி சொன்னா, சிந்தா கோயி பாத் நஹி, சிந்தா கி கோயி பாத் நஹி है மந்திரிவர். கவலைப்படுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது மந்திரி. மகாராஜ் ராஜ்யாபிஷேக் கே உற்சாகமே ராத் பர் ஜாகி. மகாராஜா ராஜாபிஷேகம் நடக்க போகுது இல்லையா, அந்த உற்சாகத்துல ராத்திரி பூரா முடிச்சுட்டே இருக்காரு. தே பாஹர் நிக்கல்னே சே பூர்வ ராம் சே பாத் கர்னா சாஹ்தே. அவர் வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி ராமன் கிட்ட பேச வந்தார் அப்படின்னு கைகேயி மந்திரி கிட்ட சொன்னார். கைசி பாத் சுமந்திரனே பூச்சா. என்ன மாதிரியான விஷயம், எதை பற்றிய விஷயம் அப்படின்னு மந்திரி கைகேயி கிட்ட கேட்கிறார். மை நஹி ஜான்தி, எனக்கு அது தெரியாது. அப்படி மன் கி பாத் தே ராம் கோஹி பதாயி. என்னுடைய, அதாவது அவரோட மனசுல இருக்கிற விஷயத்த அவரு ராமர் கிட்டதான் சொல்லுவார். ஆப் உன்ஹே புலா லாயி, நீங்க அவனை வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. दशरथ ने बहुत छीन स्वर में राम को बुलाने की आज्ञा दी. தசரதர், மகாராஜா தசரதர் மிகவும் ஒரு மென்மையான குரலில், அதாவது ஒரு பலவீனமான குரலில் ராமனை வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு ஆர்டர் கொடுக்கிறார், கட்டளை இடுகிறார். சுமந்திரக்கே மண்ணே கையி தரக்கே ஆசங்காய். மந்திரி சுமந்திரனுடைய மனதில் பலவிதமான அச்சங்கள் வந்து பரவி கிடக்கு. ஆனா அவர் வந்து அதையெல்லாம் வந்து தவிர்த்துக்கிட்டே இருந்தார். அதையெல்லாம் மீறி அவர் என்ன பண்றாரு, ராம்கே நிவாஸ்கே பாஹர் வாரி பீட், ராமரை பார்க்க போறாரு. அங்க ராமனுடைய இருப்பிடம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு மாபெரும் கூட்டம். லக்ஷ்மண் தி வகிட்டே, லக்ஷ்மணனும் அங்கதான் இருந்தாரு. பவன் கோ சஜாயா கயாத்தா, அந்த ராமனினுடைய மாளிகையானது அலங்கரிக்கப்பட்டிருந்தது. உஸ்கி சமக் தமக் தேக்கினே யோகியதி, அதனுடைய அந்த பிரகாசம் பார்ப்பதற்கு மிகவும் வந்து பளபளப்பு வந்து ரொம்ப அழகா இருந்தது. சுமந்திரக்கோ தேக்கர் கோலாகல் படுகையா. மந்திரி சுமந்திர பார்த்தோன்னா அங்க வந்து உற்சாகம் இன்னும் பல மடங்கா இருக்கு. லோகோன் கேலியே ஏக்கு சங்கேத், மக்களுக்கு வந்து இது ஒரு சமிங்கை. என்னன்னா, ராஜ்யாபிஷேக் கேலியே ராம்கோ ஆமந்திரித் கர்னிக்க, அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. ராஜ்யாபிஷேகத்துக்கு வந்து ராமரை வந்து அழைக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க தயாராகிட்டு இருக்கிறாங்க. அதுக்குதான் மந்திரி வர்றாருன்னு அவங்களும் நினைச்சிருக்கலாம். சுமந்திரனே கஹா, மந்திரி சுமந்திரன் சொல்றாரு, ராஜகுமார் மகாராஜ் நீ ஆப்போ புலாயா. ராஜகுமாரரே, உங்களை அரசர் பாக்குறதுக்காக கூப்பிடுறாரு. ஆப் மேரே சாத் ஹி சலே, நீங்க என்னுடைய வாங்க அப்படின்னு கேட்கிறாரு. குச் ஹி பல் மே ராம் வஹான் பहुंच गए. சில நொடிகள்லயே ராமன் அங்க போய் சேர்ந்துட்டார். அதாவது தன்னுடைய தந்தையின் வீட்டு எடுத்துட்டு போயிட்டார். லக்ஷ்மண் சாத்திட்டே, லக்ஷ்மணனும் உடன் இருந்தார். தோனோம் பாய் விஸ்மித்தே, இரண்டு சகோதரர்களுக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, ராஜசி வஸ்திரம் மேக்கே, அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அதிசயத்தக்க வகையில ஒரு ராஜ உடையில இருந்தாங்க. சஜே கஜே, அலங்கரிக்கப்பட்ட நிலையில இருந்தாங்க. லோக் ஜெயகார் கர்னே லகி, அவங்கள பார்த்த மக்கள் வந்து பாராட்டி அவங்கள வந்து கோஷமிடுறாங்க. ராஜகுமார் சமஜ் நகி பா ரஹே தே, ராஜகுமாருக்கு புரியல என்னன்னா, மகாராஜனே உன்னை அச்சானக் கியூ புலாயா. மகாராஜர் அவரை, ராஜகுமாரனை, அதாவது ராமரை எதுக்காக உடனடியா கூப்பிட்டுருக்கிறாரு, திடீர்னு ஏன் கூப்பிட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில லோக் சமஜ் ரஹே தே கி ராம் ராஜ்யாபிஷேக் கே லியே ஜா ரஹே. ஆனா மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ராமர் வந்து ராஜ்யாபிஷேகத்துக்காக போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா
ராமர் எதுக்கு போறாரு? தன்னுடைய தந்தை வந்து அழைத்ததுனால அவரை பார்க்கறதுக்கு போறாரு. மகள் மே பகுஞ்சுக்கர் ராம் நே பிதாக்கோ பிரணாம் கியா. அந்த பேலஸ போய் சேர்ந்த உடனே ராமர் தன்னுடைய தந்தையை வணங்குகிறார். மாதா கைகேயிக்கு அதுக்கப்புறம் அன்னை கைகேயியை வணங்குகிறார். ராம்கோ தேத்தே ஹி ராஜா தசரத் தேவ் சுத் ஹோ கயே. ராமரை பார்த்த உடனே வந்து தசரதர் மயக்க நிலைக்கு போயிட்டார். உன்கே முன் சே ஏக் ஹல்கி சி ஆவாஜ் நிக்கல். அவருடைய வாயிலிருந்து ஒரு குறைவான மெல்லிய பலகீனமான குரல் வந்து வருது. என்னன்னா அப்படின்னு சொல்றாரு. உங்கே ஹோஷ் ஆயா தப் பி வே குச் போல் நஹி. அவருக்கு முழிப்பு வந்தும் கூட, மயக்கம் தெளிந்தும் கூட அவர் பேசுற நிலையில இல்லை. தொடி தேர் தக் சுற்றி ரஹி. கொஞ்ச நேரம் அமைதியாவே போயிடுச்சு. சகஜ சன்னாட்டம், ஒரு நிதானம் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு அமைதி. கோயி குச் நஹி போலா தோ ராம் நே பிதா சே பூச்சா. யாருமே எதுவும் பேசாத நிலையில ராமர் வந்து தன்னுடைய தந்தை கிட்ட கேட்கிறாரு, கியா முஜ்சே கோயி அப்ராத் ஹுவா ஹை? என்னால ஏதாவது குற்றம் ஏற்பட்டுள்ளதா? கோயி குச் போல்டா கியூ நஹி? நீங்க ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? ஆப் ஹி பதாயியே முझे. நீங்களாவது சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்கிறார் கைகேயி. महाराज दशरथ ने मुझे एक बार 2 वरदान दिए थे. கைகேயி சொல்றா, மகாராஜர் தசரதர் எனக்கு ஒரு தடவை 2 வரங்கள் கொடுத்திருந்தார். மைனே கல் ராத் வஹி दोनों वर मांगे. நான் நேற்று நைட்டு அந்த 2 வரங்களையும் கேட்டேன். जिससे वे पीछे हट रहे हैं. நான் அதை கேட்டதுனால அவர் வந்து தன்னை வந்து பின்தங்கிக்கிட்டார், அதாவது பின்வாங்கிட்டார். கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற வரத்தை வந்து கொடுக்காம பின்வாங்கிட்டார். ஏ சாஸ்திர சம்மத் நகி. இதுதான் வந்து இது வந்து வேதத்துக்கு எதிரானது, இது நியாயத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றேன். நான் வந்து ஒரு தடவை அவர்கிட்ட 2 வாரம் கேட்டிருந்தேன். மன்னிக்கணும், அரசர் தசரதர் எனக்கு ஒரு தடவை 2 வரம் கொடுத்திருந்தாரு. அந்த வரத்துக்கு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் நேற்று நைட்டு தசரதர் மகாராஜா கிட்ட கேட்டேன். ஆனா அவர் அந்த வரத்தை கொடுக்காம பின்வாங்கி போயிட்டு இருக்கிறாரு. இது வந்து வேதத்துக்கு விரோதமானது இல்லையா? இது நியாயத்துக்கு விரோதமானது இல்லையா? ரகுகுல் கி நீதிக்கே விருதுகை. இது ரகுகுல நீதிக்கே விரோதமானது. கைகையினே போல்னா சாடி ரகா. அவ வந்து தொடர்ந்து வந்து கைகேயி பேசினா, मैं चाहती हूँ, நான் என்ன விரும்புறேன்னா कि राज्याभिषेक भरत का, ராஜ்யாபிஷேகம் பட்டாபிஷேகம் பரதனுக்கு நடக்கட்டும். அவர் தும் 14 வருஷம் வந்தேறது, நீ 14 ஆண்டுகள் வந்து காட்டலை. மகாராஜ் யஹி பாத் தும்சே நஹி கர் பா ரஹே. மகாராஜர் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. ராம் சத்தியத் ரஹே. ராமர் வந்து நிதானமா இருக்கிறார். இகுனே திருடாசேக்காரன். அவர் வந்து ரொம்ப திடமா சொல்றார். பிதாக்கா பச்சன் அவசிய புறாகும். அப்பாவினுடைய இந்த சொல் நிச்சயமாக பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்யப்படும். அப்பா என்ன சொல்றாரோ அது வந்து நிவர்த்தி செய்யப்படும். பரத்துக்கோ ராஜகதி தீச்சார். பரதனுக்கே சிம்மாசனத்தை வழங்கலாம். நான் ஆஜ்ஹி வன் சலா ஜாऊंगा. நான் இன்னைக்கே வந்து காட்டுக்கு போயிடுறேன். राम की शांत और सदैव की वाणी सुनकर கைகேயி के चेहरे पर प्रसन्नता छा गई. ராமனினுடைய அமைதியான இந்த தெளிவான பேச்சை கேட்டு கைகேயினுடைய முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. உன்கி மனோகாம்னா பூர்ண ஹோகி. அவனுடைய அந்த ஆசை நிறைவேறிச்சு. ராஜா தசரத் சுப்சாப் சப் குச் தேக் ரஹே தே. அரசர் தசரதர் அமைதியாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். ஸ்பந்தன்ஹீன், அதாவது எந்த ஒரு துடிப்புமே இல்லாத ஒரு இதயத்தோட ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும், அப்படி இருந்து செயலற்று போய் பார்த்துக்கிட்டு இருந்தார் எல்லாத்தையும். கைகேயி की ओर देखते हुए उनके मुंह से बस एक शब्द निकला. கைகேயியோட முகத்தை பார்த்து அவருடைய வாயிலிருந்து இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் வந்தது, திக்கான். நம்ம வந்து ரொம்ப நொந்து போய் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அட பாவி, அடாடா, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தை வந்து அவர் வாயில இருந்து வரும். கைகேயி के महल से निकलकर राम सीधे अपनी माँ के पास गए.
கைகேயினுடைய மாளிகையிலிருந்து வெளிப்பட்ட ராமர் நேராக தன்னுடைய தாயிடம் சென்றார். उन्होंने माता कौशल्या को கைகேயி बहन का विवरण दिया. கைகேயினுடைய மாளிகையில் நடைபெற்ற அனைத்து விவரத்தையும் தன்னுடைய அன்னை கௌசல்யாவிடம் தெரியப்படுத்தினார். அவர் अपना निर्णय सुनाया. தன்னுடைய முடிவையும் சொன்னார். ராமன் வன் जाएंगे. ராமன் வந்து வனத்துக்கு போகணும் அப்படிங்கிறது சொல்லிட்டார். கௌசல்யா ये सुनकर सुध खो गई. இதை கேட்ட வந்து நினைவிழந்தவளா ஆயிட்டா. என்ன சொல்றதுன்னே அவளுக்கு வந்து தெரியல. சுயநினைவு இல்லாம அப்படியே உட்கார்ந்துட்டா. லக்ஷ்மண் அர்த்தத் சாந்தி. லக்ஷ்மணன் இப்ப வர அமைதியா இருந்தார். குரோது சே பரேகி. ஆனா கோபத்துல அவர் மனம் முழுவதும் கோபம் நிரம்பி இருந்தது. ஆனாலும் வந்து அமைதியா இருந்தார். ஏன்னா ராம்னே சம்ஜாயா அவர் உன்சே வன் ஜானே கி தயாரி கேலிக்கா. ராமர் வந்து லக்ஷ்மணனுக்கு புரிய வைத்தார். வனத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொன்னார். கௌசல்யா கா மன்தா கி ராம் கோ ரோக். கௌசல்யா மனசுல என்ன நினைக்கிறான்னா, ராமரை எப்படியாவது தடுத்துடணும். வன் ந ஜானே தே. வனத்துக்கு போக விடக்கூடாது. அதுக்கு பதிலா ராஜகதி சோடுதே. சிம்மாசனத்தை விடட்டும். ஆனா ராமன் இங்கேயே இருக்கட்டும், வனத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறார். பாரு, ஓ அயோத்தியாவே ரஹி. அவ என்ன நினைக்கிறா, அவன் அயோத்தியாவிலே இருக்கட்டும், சிம்மாசனத்தை கூட விட்டு கொடுக்கட்டும், ஆனா வனத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறார் அவளுடைய மனம். उन्होंने कहा पुत्र ये राजाज्ञा अनुचित है. அவ வந்து தன்னுடைய மகன் கிட்ட வந்து சொல்ற என்ன சொல்றான்னா, புத்திர ஏ ராஜாஜ்ஞா அனுச்சித். இந்த உத்தரவு வந்து நியாயமற்றது. உசே மானே கி அவசியக்கா நஹி. இதை ஏற்றுக்கிடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ராம்னே உண்மையே நம்ரதா சே உத்தரவு. ஆனா ராமர் சாந்தமாக பதில் சொன்னார். என்னன்னா, ஏ ராஜஜ்ஞா நஹி. இது வந்து உத்தரவு கிடையாது. அதாவது உத்தரவு கிடையாது. பிதாக்கி ஆகியாகி, அப்பாவினுடைய ஆணை. இந்த இது வந்து அரச கட்டளை. அதாவது ராஜா ராஜா அதாவது பிதாவினுடைய ஆணை, தந்தையினுடைய ஆணை, ராஜாவினுடைய ஆணை இல்லை. அரச கட்டளை இது கிடையாது, தந்தையினுடைய கட்டளை. அதனால உன்கி ஆக்ஞாக்கா உள்ளங்கன் மேரி சக்தி சே பரே. இத வந்து மீறுற சக்தி எனக்கு கிடையாது. இத மீறுறது என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. அன்னை என்ன சொல்றா, ஏன் நீ இது அப்படின்னு சொல்ற. இது வந்து இந்த அரச கட்டளை வந்து நியாயமே இல்லாதது, இதை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு மகன் சொல்றாரு. ஆனா மகன் ராமர் சாந்தமா என்ன சொல்றாரு, இந்த அரச கட்டளை இல்லைன்னா இந்த அப்பாவோட கட்டளை. இந்த கட்டளைய மீறுற சக்தி எனக்கு கிடையாது. இதை மீறுறது சக்தி வந்து இதை மீறுறது அப்படின்னா இது என்னோட சக்திக்கு அப்பாற்பட்டது, இது என்னால செய்ய முடியாது. முஜே ஆசீர்வாத் தே. நீங்க எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் வந்து வனத்துக்கு போக தயாராயிட்டேன், வனத்துக்கு போனேன்னு சொல்றேன். लक्ष्मण से राम का संवाद जारी रहा. राम ने वन गमन को भाग्यवश आया उलट फेर कहा. ராமன் வந்து லக்ஷ்மணன் கிட்ட தொடர்ந்து பேசுறாரு. ராமனுடைய இந்த வனவாசம் வந்து அவருக்கு வந்து அதிர்ஷ்டவசமாக ஒரு திருப்பம், தனக்கான திருப்பம் அப்படின்னு சொல்றாரு லக்ஷ்மணன் கிட்ட. லக்ஷ்மண் இசே சஹ்மத் நஹிதே. ஆனா லக்ஷ்மண் இதை வந்து ஏத்துக்கிட்டவே இல்லை. வே இசே காயரோம் கா ஜீவன் மாத்தே. இது வந்து ஒரு கோழைகளினுடைய வாழ்க்கையா வந்து அவர் நினைக்கிறார். ஒரு வீரன் வந்து இதை ஒத்துக்கிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். இல்லைன்னா அது வந்து கோழையோட வாழ்க்கையா போயிடும் அப்படின்னு சொல்றார். उन्होंने राम से कहा आप बाहुबल से अयोध्या का राज सिंहासन छीन ले. நீங்க வந்து சக்தியோட அயோத்தியாவினுடைய அந்த இந்த சக்தியினால நீங்க அயோத்தியாவினுடைய அந்த ராஜ சிம்மாசனத்தை திரும்ப மீட்க முடியும், படுத்துக் கொள்ள முடியும். தேக்தாகும் கவுன் விரோத் கர்த்தாய். நான் பாக்குறேன் யாரு அதுக்கு போட்டியா இருக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். ஆனா ராமர் சொல்றாரு, அதர்ம சிம்ஹாசனம் அதர்ம வழியில கிடைக்கிற இந்த சிம்மாசனம் எனக்கு வேண்டாம். நான் வனத்துக்கு போவேன். मेरे लिए तो जैसा राज सिंहासन वैसा ही எனக்கான ராஜ சிங்காசனம் அந்த வனம்தான் அப்படின்னு சொல்றாரு. கௌசல்யா ने स्वयं को संभाला.
கௌசல்யா தன்னை தானே சமாளிச்சிருந்தா. உற்றி அவர் ராம்கோ கலே லகா லியா. எந்திரிச்சு தன்னுடைய மகனை கட்டி கொள்கிறார். வே ராம் கே சாத் வன் ஜானா சாத்தி थी. அவளும் ராமனுடன் காட்டிற்கு செல்ல விரும்பினாள். ராம்னே மனா கர் தியா. ஆனால் ராமர் அதை தடுத்து விட்டார். கஹா கி விருத்த பிதா கோ ஆப்கே சஹாரே கி அதிக அவசியக்கா. என்ன சொல்றாருன்னா, வயதான தன்னுடைய தந்தைக்கு உங்களுடைய உதவி வந்து ரொம்ப அவசியம், அதனால நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு ராமர் சொல்லிட்டார். கௌசல்யா ने राम को विदा करते हुए कहा. கௌசல்யா தன்னுடைய மகன் ராமருக்கு விடை கொடுத்து கொண்டே சொல்றாரு, जाओ पुत्र, दसों दिशाएं तुम्हारे लिए मंगलकारी हो, मैं तुम्हारे लौटने तक जीवित रहूंगी. அதாவது, செல் மகனே, 10 திசைகளும் உனக்கு மங்களகரமானதாக இருக்கட்டும். நான் உன்னுடைய திரும்பி நீ வர்றது வரை, நான் உன்னுடைய வருகை வரை உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். கௌசல்யா பவன் சே நிகழ்கர் ராம் சீதா கே பாஸ் கே. கௌசல்யா மாளிகையிலிருந்து புறப்பட்டு ராமர் சீதை கிட்ட வர்றார். சாரே ஹால் பத்தைய, அனைத்து விஷயத்தையும் சொன்னார். பிதாமானி, ராமர் வந்து என்ன பண்றாரு, சீதை கிட்ட இருந்து விடை கேட்கிறார், அதாவது தன்னை வழி அனுப்ப சொல்றார். மாதா பிதா கி ஆயு கா உல்லேக் கியா. அம்மா அப்பாவினுடைய அந்த வயதை எடுத்துக்காட்டி வந்து சொல்றார். உன்கி சேவா கர்னேக்கா ஆக்ரஹியா. அவங்களை வந்து பாத்துக்கிடணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். பிரியே தும் நிராஷ் மத் ஹோனா, 14 வருஷ கே பாத் ஹம் ஃபிர் மிலேங்கே. அன்பானவளே, நீ வந்து விரக்தி அடையாத, 14 வருஷம் கழிச்சு நம்ம கண்டிப்பா சந்திப்போம் அப்படின்னு சொல்றார். राम के वन गमन का समाचार तब सीता के पास नहीं पहुंचा था. राम को देखकर कुछ आशंका हुई. அதாவது ராமரினுடைய அந்த வனவாசமானது, அந்த விஷயமானது சீதாவுக்கு தெரிவிக்கப்படாமல் இருந்தது. ராம் கோ தேக்கர் குச் ஆஷங்கா हुई. ராமரை பார்த்தோன்னா அவளுக்கு கொஞ்சம் வந்து சந்தேகம் ஏற்பட்டது. अनिष्ट की राम ने विदा मांगी तो सीता व्याकुल हो. ராமர் வந்து விடை கேட்டவுடனே, அதாவது விடை பெற வந்த உடனே அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. கோபித் பீதி, கோபமும் உண்டாச்சு. நிர்ணய பேர் பிரதிவாதிக்கு அவர்கிட்ட அதை பத்தி விவாதம் பண்றார். ராம் நகி மானேக்கு சீதானே உனக்கே சாத் ஜங்கல் ஜானேக்கா பிரஸ்தாவ். ராமர் வந்து ஒத்துக்கிடல, இருக்க மாட்டேன், நான் வனத்துக்கு போகணும்னு சொல்லிட்டதுனால சீதாவும் என்ன பண்றா, தானும் உங்களோட காட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு. सीता ने कहा, सीता சொல்ற, मेरे पिता का आदेश है कि मैं छाया की तरह हमेशा आपके साथ रहूं. என்னோட அப்பாவினுடைய ஆணை என்ன அப்படின்னாக்கா, நிழல் போல எப்பவும் நான் உங்க கூடவே இருக்கணுங்கிறது என்னுடைய தந்தையின் ஆணை. அதனால நான் உங்க கூட தான் வருவேன். அந்த கடைசி வர ராம்கோ உன்கி பாத் மானி. வேற வழி இல்லாம ராமரும் அவளுடைய வார்த்தையை வந்து கேட்க வேண்டியதாயிருக்கு. அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் ராமர். சீதையை வனத்துக்கு கூட்டிட்டு போவார். तभी लक्ष्मण भी वहां आ गए. அப்ப லக்ஷ்மணனும் அங்க வந்துட்டார். वो भी साथ जाने को तैयार थे. அவரும் அவங்களோட போக தயாரா இருந்தார். राम ने उन्हें इसकी स्वीकृति दी. ராமர் அதுக்கு ஒத்துக்கிட்டார். शीघ्र तैयारी करने को कहा. சீக்கிரமா கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னார். ராம் चाहते थे कि सीता वन न जाए. ராமர் விரும்பினது என்னன்னா, சீதை வனத்துக்கு போக வர வேண்டாம் அப்படின்னு, அயோத்தியாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. इसकी अनुमति दे चुके थे. அதுக்கு அவர் அனுமதி கொடுத்திருந்தாரு. फिर भी उन्होंने एक और प्रयास किया. இதனால அவர் வந்து திரும்ப முயற்சி பண்ணார். என்னன்னா, சீதே वन का जीवन बहुत कठिन. சீதே வனத்தினுடைய வாழ்க்கையானது மிகவும் கடினமாக இருக்கு. न रहने का ठीक स्थान. நம்ம தங்குறதுக்கு சரியான இடம் கிடைக்காது. न भोजन का ठिकाना. நம்ம சாப்பிடுறதுக்கு சரியான வகையில உணவு கிடைக்காது. கடினாயியா கதம் கதம் படும். ஒவ்வொரு அடியிலையும் வந்து கஷ்டங்கள், கடினங்கள் இருக்கும். மகளும் மே பலி. நீ வந்து பேலஸ்லயே இருந்தவன், அங்கே இருந்து வளர்ந்தவர். ஐசா ஜீவன் கைசே ஜீ சகோ. இந்த மாதிரி வளர்ந்தவர், நீ எப்படி அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. சீதா நே உத்தர் நெஹிதியா. சீதை பதில் சொல்லவே இல்லை. முஸ்கராதி, அமைதியா புன்னகைத்துக் கொண்டிருந்தார், சிரித்துக் கொண்டிருந்தார். உங்கே பட்டாத்தா, அவளுக்கு தெரியும். கி ராம் அப்னே தியே வச்சன் சே பலட் நஹி சக்தி. ராமர் வந்து கூட்டிட்டு போறேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு, அதுல இருந்து அவர் பின் வாங்க மாட்டார். அதனால கண்டிப்பா ராமர் அவளை தன்னோட அழைச்சிட்டு போவார் அப்படின்னு அவளுக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால அவர் சிரிச்சுட்டே பேசாம இருந்துட்டார், அதிலே சொல்லல.
राम बन जा रहे हैं, रामन மடத்துக்கு போயிட்டு இருக்கிறார். ये समाचार पूरे नगर में फैल चुका था. இந்த விஷயம் நகரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவிட்டு நகர்வாசி தசரத் और கைகேயி को धिक्कार रहे थे. நகரவாசிகள் தசரதரையும், அதாவது நகரத்து மக்கள் தசரதையும் கைகேயையும் வந்து அவ்வளவு நிந்திக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு கோபம். कुछ देर पहले तक जहां उत्सव की तैयारी थी, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரை எப்படி ஒரு கோலாகலமான விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்ததோ, வகா உதாசீனே கர் கர் லியா, அங்க வந்து ஒரு அமைதியான ஒரு பெருமை, ஒரு துக்கமானது சூழ்ந்து கொண்டது. சடக்கே கீலி थी, लोगों के आंसू से, அந்த பாதைகளே வந்து மக்களுடைய கண்ணீரால் நிரம்பி இருக்கு. சபிக்கு இச்சாத்தி கி ராம் சீதா பன்ன ஜாயே, எல்லாரோட விருப்பம் என்னன்னா ராமனும் சீத்தையும் வனத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு. வே உன்கே ரோக்னா சாहते थे, அவங்கள மக்கள் வந்து ராமர் சீதையை தடுக்க விரும்புறாங்க. பர் बेबस थे, ஆனா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. राम सीता और लक्ष्मण जंगल जाने से पहले पिता का आशीर्वाद लेने के लिए, ராமனும் சீதாவும் லக்ஷ்மணனும் நீங்க காட்டிற்கு போவதற்கு முன்னால் தன்னுடைய அப்பாவினிடம் ஆசீர்வாதம் பெறதுக்காக போனாங்க. மகாராஜ் தசரத் தர்து சே கராத், அந்த மனம் இழந்து மன வந்து வலியினால் அவர் வந்து முணங்கிட்டு இருந்தார். ரொம்ப அவர் வந்து நொந்து போய் இருந்தார். தீனோங் ராணியா வகி, மூன்று ராணிகளும் அங்கதான் இருந்தாங்க. மந்திரி ஆஸ்பாஸ், மந்திரி அந்த பக்கத்துலதான் இருந்தார். மந்திரிகன் ராணி கைகேயிக்கு அபிதி சம்ஜா ரஹே, இப்போ கூட மந்திரிகள் வந்து கைகேயிக்கு புரிய வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவ எதையும் கேட்கற மாதிரி இல்ல. சுத்தத்தே பர் தர்க் கா சாத் ஹி சோடனா சாहते, ஞான் தர்ஷன் நீதி ரீதி பரம்பரை, அதாவது அறிவு, ஆற்றல், நீதி, இது எல்லாமே நிறைந்த ஒரு பரம்பரை. சப்கா ஹவாலா தியா, எல்லோருக்கும் வந்து வாழ்வு கொடுத்த பாதுகாத்த அந்த பரம்பரை. ஆனாலும் கைகேயி அடீரஹி, தன்னுடைய நிலைமை வந்து அவ சிறிதும் பின்வாங்கல. தான் என்ன சொன்னணுமோ அதையே அவ சொல்லிட்டு இருந்தா. राम ने कच्छ में प्रवेश किया तो दशरथ में जीवन का संचार, वे उठकर बैठ गई. ராமனை பார்த்த உடனே தசரதர் வந்து ஒரு புது உயிர் வந்த மாதிரி எந்திரிச்சு உட்கார்றாரு. उन्होंने कहा, சொன்னாரு, पुत्र मेरी मति मारी गई, मैं वचनबद्ध हूँ, ऐसा निर्णय करने के लिए विवश हूँ, पर तुम्हारे ऊपर कोई बंधन नहीं, मुझे बंदी बना लो और राज संभाल, ये राज सिंहासन तुम्हारा है, केवल तुम्हारा. அதாவது நான் வந்து சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டிருக்கேன், நான் வந்து கொடுத்த வாக்க காப்பாற்றுற நிலைமையில இருக்கேன். சோ அந்த நிலைமையில என்ன செய்யறதுன்னு இயலாத ஒரு நிலைமையில இருக்கு. ஆனாலும் உன்கிட்ட வந்து எந்த ஒரு குறையோ எந்த ஒரு கட்டுக்களோ எதுவுமே வந்து கிடையாது. நீ என்னை வந்து கைது செய்து இந்த ராஜ்யத்தை, நீ என்னை மீறி நீ இந்த ராஜ்யத்தை வந்து நீ வந்து எடுத்துக்கிடலாம், ஏன்னா இது உன்னுடைய ராஜசிம்மாசனம், உன்னுடையது மட்டும்தான் அப்படின்னு சொல்ற. पिता के वचनों में राम को जब जोर दिया, वे दुखी हो गए और उन्होंने नीति का साथ नहीं छोड़ा. அப்பாவினுடைய வார்த்தைகள் அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து புரட்டி போட்டார். அவருக்கு வந்து அவ்வளவு கஷ்டமாயிடுச்சு. ராமர் ஆனால் நீதி தவறாதவர். ஆந்தரிக் பீடா ஆப்கோ ஐசா கர்னே பர் விவிஷ் கர் ரஹி, இந்த சூழ்நிலை உங்களை அந்த மாதிரி பேச வைக்குது. முझे राज्य का लोभ नहीं है, எனக்கு இந்த ராஜ்யத்தின் மேல எந்த ஒரு ஆசையும் இல்லை. मैं ऐसा नहीं कर सकता, நான் அப்படி செய்ய முடியாது. आप हमें आशीर्वाद देकर विदा करें, நீங்க எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி எங்களை வழியெடுக்கிறீங்க. விதாயி का दुख सहन करना कठिन है, அதாவது பிரிவை வந்து ஏத்துக்கிறது கஷ்டம்தான். इसे और न बढ़ाए, இதை வந்து இன்னும் அதிகமாக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. इसी बीच रानी कैकेयी ने राम, लक्ष्मण और सीता को बलगम वस्त्र दी. राम ने ராஜசி வஸ்திரம் உத்தார் दी. கைகேயினால் வழங்கப்படுகிற அந்த ஆடை ராமர், லக்ஷ்மணன், சீதாவோடு பெற்றுக்கொள்கிறார்கள். அரச உடையை கடந்து இந்த ஆடையை உடுத்தி கொண்டு கிளம்புறாங்க. தபஸ்வியோங்கிய வஸ்திரம், அதாவது தவம் இருக்கும் முனிவர்கள் உடுத்தும் ஆடை.
அதாவது முனிவர்களுக்கான ஆடை, அதை வந்து மரவுரி ஆடைன்னு சொன்னோம், அதை ஊட்டிட்டு கிளம்புறாங்க. सीता को तपस्विनी के वेश में देखना सबसे अधिक घायल था. சீதையை வந்து ஒரு தபஸ்வினி ரூபத்துல பார்க்கிற அந்த நிகழ்வு வந்து ரொம்ப துக்ககரமாக இருந்தது. மகரிஷி வசிஷ்டர் अब तक शांत थे. மகரிஷி வசிஷ்டர் அப்ப வரை அமைதியா தான் இருந்தாரு. ஆனா உனக்கே குரோத ஆகையா, இப்போ அவருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு தவம் செய்யற முனிவர்களுடைய ஆடையை உடுத்திட்டு போறாங்க 3 பேரும். சீதையை அந்த குலத்துல பார்க்கும்போது எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு துக்கமா இருக்குது. அதனால கோபமடைந்த வசிஷ்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, சீதா बन जाएगी तो सब अयोध्यावासी उनके साथ जाएंगे. ஒருவேளை சீதை நாட்டுக்கு போனா அயோத்தி மக்கள் அனைவரும் கூட போவாங்க. பரத் சூனி அயோத்தியா பர் ராஜ்கர். பரதன் வந்து யாருமே இல்லாத அந்த அயோத்தியாவை அரசாங்கட்டும். யஹா கோயி நஹி ஹோகா. இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பசு பட்சி பி நஹி. மிருகங்கள் பறவைகள் கூட இருக்காது அப்படின்னு கோபமா சொல்றாரு. ஏக் பார் ஃபிர் ராம் நே சப்சே அனுமதி மாங்கி. திரும்ப ஒரு தடவை ராமர் அனைவரிடமும் பெற்றுக் கொண்டார். ஆகிய ராமர் முன்னாடி போயிட்டு இருக்கிறார். உனக்கு பிச்சை சீதா, அவருக்கு பின்னாடி சீதை போயிட்டு இருக்கிறான். உனக்கே பிச்சை லக்ஷ்மண், அவங்க 2 பேருக்கும் பின்னாடி லக்ஷ்மண் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறார். மகள் के ठीक बाहर मंत्री सुमंत्र रघु लेकर खड़े थे. பேலஸுக்கு ரொம்ப பக்கத்துல வெளியில மந்திரி ரதத்தோட பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. ரத் பர் சடுக்கர் ராம்னே கஹா. ரதத்துல ஏறிக்கிட்டு ராமர் சொன்னாரு, மகாமந்திரி ரத் தேஜ் சலாய். ரதத்தை வந்து வேகமா விடுங்க அப்படின்னு சொல்றாரு. நகர்வாசி ரத் கே பீச்சே கவுடு. நகர மக்கள் அந்த ரதத்துக்கு பின்னாடியே ஓடி வர்றாங்க. ராஜா தசரத் அவர் மாதா கௌசல்யா பி பீச்சே பீச்சே கை. ராஜா தசரதரும் ராமரின் அன்னை கௌசல்யாவும் பின்னாடியே போனாங்க. சப் ரோக் ரஹித். எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க. सबकी आंखों में आंसू थे. அனைவருடைய கண்களிலும் கண்ணீர். புருஷ் மகிழாயே, ஆண்கள் பெண்கள், பூடே ஜவான், வயதானவர்கள் இளைஞர்கள் பச்சை குழந்தைகள் எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. நீலோ தக் நன்கே பாவ் தௌத்தேரு. மைல் கணக்குல வந்து வெறும் காலோட ஊர்னாங்க எல்லாரும் பின்னாடி. ராம் ஏ திருஷ்ய தேக்க இத பார்த்த ராமர் ரொம்ப வருத்தப்பட்டு இதை வந்து திசை திருப்பணும், மாற்றணும் அப்படின்னு நினைச்சார். பாவுக்குடி அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருந்தார். ஏன்னா மக்கள் இவ்வளவு அன்பான மக்கள், ராஜ குடும்ப செல்வம் எல்லாத்தையும் விட்டு அவர் புரிஞ்சுட்டு வர்றாரு. உன்சே ஏ தேக்கா நஹி ஜா. அவரால் வந்து இதை பார்க்க முடியல, அவங்க கஷ்டப்படுறத அழுகுறது. உன்னே சுமந்திர சே ரதுக்கோ அவுர் கதி சே ஹாங்னே கோ. அவர் வந்து மகாமந்திரி கிட்ட சொன்னாரு, இன்னும் அதிக வேகத்தோட வந்து ரதத்தை செலுத்த சொல்லி சொல்றாரு. தாக்கி லோக் ஹார் ஜாய். அப்பதான் வந்து மக்கள் தொடர்ந்து வரமாட்டாங்க, ஓடி வர்றதுல வந்து தோல்வியடைந்து அங்கேயே நின்றுவாங்க. டக்குக்கர் பீச்சே சூப் ஜாயிங்க, களைப்படந்து பின்னாடி போயிடுவாங்க. கௌர் லைட் ஜாயிங்க, அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சாரு. ராஜா தசரத் लगातार रथ की दिशा में नजरें गड़ाइए रही. தசரதர் அரசர் தசரதர் ரொம்ப நேரம் வர அந்த ரதம் போன திசையவே பார்த்து கொண்டே இருந்தார். அங்கேயே தன்னுடைய பார்வையை பார்த்து கொண்டே இருந்தார். கடே ரஹி, நின்றுகிட்டே இருந்தார். ஜப் தக் ரத், எப்ப வர ரதம் ஆங்கோம் சே ஓசல் நஹி. அவர் கண்களில் இருந்து ரதம் மறைகிற வரை அவர் பார்த்துட்டே அங்கேயே நின்றுட்டு இருந்தாரு. ரத் திக்னா பந்து ஹுவாத்தோ, அந்த ரதம் கண்ணுக்கு தெரிகிறது மறைஞ்ச உடனே தூவே தர்தி பர் கிர், பூமியில விழுந்துட்டார். ரத் தின்பர் தொகுத்தார். ரதமானது நாள் முழுவதும் ஓடிக்கொண்டே இருந்தது. ரதத்துல போயிட்டே இருந்தாங்க. வன் அபி தூர்த்தா, காடு இன்னும் தூரத்துல இருந்தது. தின்பர் தொகுத்தார். வன் அபி தூர்த்தா. தமசா நதி கே தக் தக் பहुंचते शाम हो गई. தமசா நதி கிட்ட போய் சேரும்போது ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. வனவாசியோம்னே ராத் வஹி பிதாயி. இப்போ அவங்க வனத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா, சோ வனவாசி ஆயிட்டாங்க. அவங்க நைட் அங்கேயே தங்கினாங்க. அக்லி சுபக் வே தர்ஷின் திஷா கி ஓர் சலை. மறுநாள் காலையில தெற்கு நோக்கி பயணப்பட்டாங்க. ஹரே பரே கேத்தோம் கே பீச் சே, நல்ல பசுமையாக இருந்த அந்த வயல்களின் வழியாக போனாங்க. கோமதி நதி பார்க்கர் ராம் சீதா அவர் லக்ஷ்மண் சயி நதி கேட்டப்பட்டு, கோமதி நதியை கடந்து மூவரும் சயி நதிக்கு கரைக்கு வந்துட்டாங்க. महाराज दशरथ
के राज्य की सीमा वही समाप्त होती है. महाराजा दशरथனுடைய ராஜ எல்லை அதோட முடியும். राम ने मुड़कर अपनी जन्मभूमि को देखा. रामर திரும்பி தன்னுடைய பிறந்த பூமி ஜன்ம பூமியை பார்த்தார். उसे प्रणाम किया. அதற்கு வணக்கம் தெரிவித்தார். कहा சொன்னாரு, हे जननी, अब 14 वर्ष बाद ही तुम्हारे दर्शन कर सकते. இன்னும் 14 வருஷம் கழிச்சு தான் நான் உன்னை திரும்ப பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. शाम होते होते वे गंगा के किनारे पहुंच गए. ஈவினிங் டைம்ல அவங்க கிட்டத்தட்ட கங்கை நதிக்கரைக்கு வந்துட்டாங்க. சிருங்கேர்பூர் கிராமத்துக்கு வந்துட்டாங்க. விஷாத் ராஜ் குஹன் ने उनका स्वागत किया. அங்கே விஷாத் ராஜனுடைய குஹன் அவங்க வந்து வரவேற்றாங்க. राम ने रात वही विश्राम किया. रामर நைட் அங்கேயே தங்கி ஓய்வெடுத்தார். குஹராஜ் के अतिथि के रूप में அந்த குஹன் உடைய கெஸ்டாக விருந்தாளியாக அங்கேயே தங்கினார். வன் கஷேத்திர ஆகையாட்டார். வன அதாவது காட்டிற்கு கிட்டத்தட்ட காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. नदी के उस पार नदिயினுடைய அந்த பக்கம் காடு. अगली सुबह राम ने महामंत्री को समझा बुझाकर वापस भेज दिया. மறுநாள் காலையில மகாமந்திரிக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு ராமர் அவரை திருப்பி அனுப்பிட்டாரு. दोनों राजकुमारों और सीता ने नाव से नदी पार कर. ராஜா அதாவது ராமர், லக்ஷ்மணன், சீதா மூவரும் படகு மூலமாக அந்த நதியை வந்து கடந்தாங்க. சுமத்ரா தட் பர் खड़े रहे. சுமந்திரன் மந்திரி அந்த கரையில நின்று பார்த்துட்டே இருந்தார். வனவாசியும் கே உஸ் பார் உத்தரமிட்டார். அவங்க 3 பேரும் அந்த பக்கம் நதிக்கு அந்த பக்கம் போய் சேர்ற வரை நின்று பார்த்துட்டே இருந்தார். उसके बाद वे अयोध्या लौट आए. அதுக்கப்புறம் அவங்க அயோத்திக்கு திரும்பி வந்தார். सुमित्रा का खाली रथ अयोध्या पहुंचा तो लोगों ने उसे घेर लिया. சுமந்திரனுடைய அந்த ரதமானது யாருமே இல்லாமல் வெறுமனே திரும்பினதை பார்த்து அந்த மக்கள் அதை சூழ்ந்துட்டாங்க. राम के बारे में जानना चाहते थे. அவங்க ராமரை பத்தி தெரிஞ்சுக்கிட விரும்பினாங்க. சுமந்திரா बिना कुछ बोले सीधे राजभवन गई. ஆனா மந்திரி எதுவுமே பேசல, அமைதியா மாளிகைக்கு போயிட்டாரு. ராஜா தசரத கௌசல்யா பவன். அரசர் தசரதர் கௌசல்யாவினுடைய மாளிகையில் இருந்தார். பேச்சு எதுவுமே வந்து செய்தி இயலாத அமைதியற்ற நிலையில இருந்தார். சுமந்திரன் கி பிரதீட்சா. சுமந்திரன் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தார். அவர் வந்து மந்திரியை பார்த்தோன்னு கேட்டாரு, महामंत्री राम कहाँ है, सीता कैसी है, लक्ष्मण का क्या समाचार है, वे कहाँ रहते हैं, क्या करते हैं. இப்படி வரிசையா வந்து கேட்கிறார் மகாமந்திரி. ராமன் எங்கே, சீதா எப்படி இருக்கிறார், லக்ஷ்மணனுடைய நிலைமை என்ன, அவங்க எல்லாரும் எங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, என்ன சாப்பிட்டாங்க கேட்கிறார். सुमंत्रन की आंखों में आंसू थे. सुमंत्रனுடைய கண்களில் கண்ணீர். उन्होंने एक कर महाराज के सभी प्रश्नों का उत्तर दिया. அவர் ஒவ்வொன்றாக மகாராஜாவுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னார். सुमंत्रन को पता था, महामंत्री தெரியும் என்னன்னா कि दशरथ को इन क्रम से संतोष नहीं होगा. மகாமந்திரியுடைய இந்த பதிலினால் ராஜாவிற்கு எந்த ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்க போகாது. மகாராஜுக்கு बेचैनी बनी रही. மகாராஜ் ஓய்வில்லாம அதாவது ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தார். வன் கமன் கே அந்த கவலையானது, அந்த ரெஸ்ட்லெஸ்ஸா அவர் ஃபீல் பண்ணது வந்து இன்னும் அதிகமாயிட்டே தான் இருந்துச்சு. वन गमन के छठे दिन दशरथ ने प्राण त्याग दिया. அந்த காட்டுக்கு போன 8வது நாள் ஆறாவது நாள் வந்து தசரதர் வந்து தன்னுடைய உயிரை விட்டுட்டார். ராம் கா योग उनसे सहा नहीं किया. ராமரினுடைய அந்த பிரிவு அவரால் தாங்கிக்க முடியும். दूसरे दिन महर्षि वशिष्ठ ने मंत्री परिषद से चर्चा की. அடுத்த நாள் மகரிஷி வசிஷ்டர் மந்திரிகளுடன் இந்த நிலைமை, நாட்டினுடைய நிலைமை பற்றி பேசினார். सबकी राय थी कि राजगद्दी खाली नहीं रहनी चाहिए. எல்லாருடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னாக்கா, சிம்மாசனம் இப்படி வெறுமையா இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. तय हुआ कि भरत को तत्काल अयोध्या बुलाया जाए. என்ன முடிவு பண்றாங்கன்னா, உடனடியாக பரதனை அயோத்தியாவுக்கு திரும்ப அழைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. குரு சவார் தூத் ரவானா கியே. அத குதிரை வீரன்
தூதன் குதிரையில வந்து கிளம்பிட்டான். பரதனை வந்து திருப்பி கூப்பிடுறதுக்கு, அயோத்தியாவுக்கு கூப்பிடுறதுக்கு. इस निर्देश के साथ ही उन्हें अयोध्या की घटनाओं के संबंध में मौन रखना है. இந்த மாதிரியான இந்த அயோத்தியாவினுடைய நிகழ்வுகளோட அவர்களுக்கு மௌனமாய் இருக்க வேண்டிய வந்து நிலைமை ஏற்பட்டுச்சு. அயோத்தியாவினுடைய இந்த நிலைமைகள் அனைவரையும் மௌனத்தில் ஆழ்த்தி, இவர்களையும் மௌனத்தில் ஆழ்த்திட்டு இதோட இந்த லெசன் முடியுது. அடுத்த லெசன்ல அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். தன்யவாத்.